கருப்பு கொண்டக்கடலை சாம்பார் செய்யலாமா? இதுக்கு கடலைப்பருப்பு இந்த கையில் காமிக்கிற அளவு 4 வெரக்கடை அளவுக்கு 4 வெந்தயம், ஒரு 4, 5, 6 வெந்தயம் போதும், அதுக்கு மேலே இருக்காதீங்க, கசந்துரும். அப்புறம் அந்த கடலைப்பருப்பை விட கொஞ்சம் கம்மியாக தனியா, 5 வரமிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்து வதக்கிறது கொஞ்சம் முடிய போகிற ஸ்டேஜில் ஒரு 5 பல் தேங்காயையும் போட்டு ஒரு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே கோலி குண்டு சைஸில் புளியை ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த அரைக்க போகிற விழுதில் ஒரு 1/4 தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வெந்துதான் பார்த்துக்கணும். வெந்துருச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொதி விடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணுன்னா உப்பு போட்டுட்டு இன்னொரு விசில் கூட விட்டுருங்க. விட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த டயத்துக்குள்ளார இன்னொரு குக்கரில் இந்த பாருங்க, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. அரைச்ச விழுதை வச்சுருங்க. அதுக்குள்ளே இன்னொரு குக்கரில் ஒரு 2 கப்பு துவரம்பருப்பை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா குழவாக வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா எல்லாம் கொதித்ததும் அந்த பருப்பு அதில் போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் இதெல்லாம் தாளிச்சிங்கன்னா கொண்டக்கடலை சாம்பார் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.